அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, எனி டிகிரி முடித்தவர்களுக்கு நைனிடால் வங்கி வேலை 155 வேக்கன்சி இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்னென்னா, ஃபஸ்ட்டு காலி பணியிடங்களை பற்றி பார்க்கலாம். நைனிடால் வங்கி லிமிடெட் வேலைவாய்ப்பு 2025 பின்வரும் பணிகளுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. அது என்னென்ன பதவிகள்னு வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ்க்கு 71 பணியிடங்கள், ப்ரொஃபஷனலரி ஆஃபீஸருக்கு வந்து 40 வேக்கன்சி, ரிஸ்க் ஆஃபீஸருக்கு 3 வேக்கன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 3 வேக்கன்சி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 15 வேக்கன்சி, லேபர் ஆஃபீஸருக்கு வந்து 2 வேக்கன்சி, கிரெடிட் ஆஃபீஸருக்கு 10 வேக்கன்சி, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 10, ஹெச்ஆர் ஆஃபீஸருக்கு 4, மேனேஜருக்கு 15 வேக்கன்சி, மேனேஜர் ரிஸ்க்குக்கு வந்து 2 வேக்கன்சி, மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி, மேனேஜர் லாவுக்கு வந்து 2, மேனேஜர் செக்ரட்டரி ஆஃபீஸருக்கு 3 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஜாப்புக்கான கல்வி தகுதி என்னென்னா, இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ்க்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் நிறுவனத்தில் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் தேர்வில் குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்கள் உடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் தேர்வில் குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் MBA ஃபைனான்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் குறைஞ்சபட்சம் 60% மதிப்பெண்களுடன் முழு நேர ரெகுலர் படிப்பாக முடித்திருக்க வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ICAI இல் இருந்து தகுதி பெற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, எலக்ட்ரானிக்ஸ் பிரிவுகளில் OR அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எலக்ட்ரானிக்ஸ், IT, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரிவுகளில் அல்லது DOEACC B லெவல் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. லா ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் லா படிச்சிருக்கும், அதாவது LLBI குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்களுடன் முடித்து பர் கவுன்சில் இல் வழக்கறிஞராக அட்வொகேட்டிவ் பதிவு செய்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏதேனும் பிரிவில் பட்டப்படிப்பு கிராஜுவேஷன் முடித்து MBA MMSc BGDM, அதாவது BGDBM ஃபைனான்ஸ் படிப்பை குறைஞ்சபட்சம் 60% மொத்த மதிப்பெண்களுடன் முழு நேரம் ரெகுலர் படிப்பாக முடித்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு வந்து 4 இயர்ஸ் டிகிரி கிராஜுவேஷனை அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, ட்ரைனரி சயின்ஸ் போன்ற தொடர்புடைய பிரிவுகளில் முடித்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹெச்ஆர் ஆஃபீஸருக்கு வந்து பட்டப்படிப்பு கிராஜுவேஷன் முடித்து மேலும் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமா பர்சனல் மேனேஜ்மெண்ட், HR, லேபர் லா போன்ற தேர்வுகளில் முடித்திருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்த மேனேஜர் IT 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, எலக்ட்ரானிக் பிரிவு, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எலக்ட்ரானிக், IT, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரிவுகளில் ஆர் அல்லது DOEACC B லெவல் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்து மேனேஜர் ரிஸ்க் அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் MBA ஃபைனான்ஸ் மாஸ்டர் டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமி குறைஞ்சபட்சம் 50% மதிப்பெண்களுடன் முழு நேரம் ரெகுலர் படிப்பாக முடித்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தகுதி பெற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. மேனேஜர் லா படிச்சிருக்குன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா LLB முடித்து பர் கவுன்சிலில் வழக்கறிஞராக அட்வொகேட் பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்தது மேனேஜர் செக்ரட்டரி ஆஃபீஸர், மேனேஜர் செக்ரட்டரி ஆஃபீஸருக்கு அங்கீகரிக்கப்பட்ட
பல்கலைக்கழகத்தில் எந்த பிரிவினும் எனி என்ன பார்க்கணும்னா சம்பள விவரங்கள் பற்றி கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ்க்கு 24,000 ஸ்டார்டிங்கு, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு 48 ஸ்டார்டிங்கு 48,000 ஸ்டார்டிங்கு, ரிஸ்க் ஆஃபீஸருக்கு 48,000 ஸ்டார்டிங்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு 48,000 ஸ்டார்டிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 48,000 ஸ்டார்டிங்கு, லா ஆஃபீஸருக்கு 48,000 ஸ்டார்டிங்கு, கிரெடிட் ஆஃபீஸருக்கு 48,000, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 48,000, ஹெச்ஆர் ஆஃபீஸுக்கு 64,000, மேனேஜருக்கு 64,000, மேனேஜர் ரிஸ்க்குக்கு 64,000, மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்க்கு 64,000, மேனேஜர் லாவுக்கு 64,000, மேனேஜர் செக்ரட்டரி ஆஃபீஸுக்கு 64. சரி, இந்த பதவிக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸு அசோசியேட்டிவ்க்கு 21லேருந்து 32, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு 21லேருந்து 32, ரிஸ்க் ஆஃபீஸருக்கும் 21, 32, கிரெடிட் அக்கௌண்டன்ட்க்கும் 21 முதல் 32, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 21 முதல் 32, லா ஆஃபீஸருக்கு 21 முதல் 32, கிரெடிட் ஆஃபீஸருக்கு 21லேருந்து 32, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 21லேருந்து 32, ஹெச்ஆர் ஆஃபீஸருக்கு 21 முதல் 32, மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா 25லேருந்து 35 வயசு வரைக்கும், மேனேஜருக்கு ரிஸ்க் அவங்களுக்கு 25 முதல் 35 வயது வரை, மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 25 முதல் 35, மேனேஜர் லாவுக்கு பார்த்திங்கன்னா 25 முதல் 35, மேனேஜர் செக்ரட்டரி ஆஃபீஸருக்கு 25 முதல் 35 வயது வரை. இதுக்கு பார்த்திங்கன்னா வயது வரம்பு தளர்வு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசி 3 ஆண்டுகள், பிடபிள்யூடி பொது இபிஎஸ் 10 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டிக்கு 15 ஆண்டுகள், பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு 13 ஆண்டுகள். சரி, இந்த தேர்வு செயல்முறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட்டிங் டெஸ்ட் எழுத்து தேர்வு, அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ தனிப்பட்ட நேர்காணல் நடக்கும். இந்த ஜாபுக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ்க்கு 1,000 ரூபா, மற்ற பதவிகளுக்கு அதர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1,500 சொல்கிறாங்க. முக்கிய தேதிகள் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் டேட் ஆஃப் அப்ளை அப்படின்னா 12/12/2025 ஸ்டார்ட் ஆகி கடைசி டேட் பார்த்திங்கன்னா 1/1/2026 முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.